வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஜாப்பனீஸ் டிஷ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நான் பன்னீர் வச்சு செஞ்சுருந்தேங்க. அருமையான இந்த மோமோஸ் நம்ம ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பிடித்தமான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு மைதா எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுடலாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசறிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி, பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆயில் கையில் தடவிட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது நல்லா அழுத்தி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசையலாம். இது போல் பிரித்து நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன காட்டன் துணி, ஒயிட் கலரில் இருக்கிற காட்டன் துணி இருந்ததுன்னா அதை இதில் அப்படியே சுற்றி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நம்ம பன்னீர் தேவைங்க இதுக்கு. அதனால் இது போல் மெலிசாக துருவி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1 இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயோ இல்லை பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் பூண்டு போட்டு 2 நிமிஷம் இது போல் வதக்கிக்கலாங்க. லைட்டாக இப்படி வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் நல்லா இதை போல் கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு இதையும் நல்லா இது கரண்டிலே கலந்துடலாம். கடைசியாக நம்ம திருவி வச்சுருக்கிற பன்னீர் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம எக்கெல்லாம் சாட்டை பண்ணுவோம்ல, அது போல் நம்ம கரண்டியில் இது போல் கலந்துடலாங்க. நல்லா பரட்டிட்டு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி இருந்தால் தூவலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் என்கிட்ட இருந்தது அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே தூவிட்டு உடனே நம்ம இறக்கிடலாங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம இன்னொரு பாத்திரத்துலேயும் மாற்றியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அது ஒரு நல்லா 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் நல்லா இந்த போல் கல்லில் அடித்து பிசையலாம். அப்போ தான் மோமோஸும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி இழுக்க வரணுங்க. நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். 2 பகுதியாக நான் பிரிச்சுட்டேங்க. ஒரு உருண்டை பால் சேர்த்து மேலே கொஞ்சமாக மாவு இது போல் தடவிட்டு இதை நல்லா மெலிசாக பூரிக்கு அழைக்கிற சப்பாத்திக்கெலாம் அழைப்போம்ல, அது போல் எவ்வளோ மெலிசாக அழைக்கிறோமோ அவ்வளோக்கு மெலிசாக அழைச்சிக்கலாம். நல்லா இழுத்து இது போல் அழைச்சிக்கலாங்க. அழைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மூடி, பிளாஸ்டிக் மூடி இது போல் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா இதில் வச்சுட்டு நம்ம அழுத்தி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு இதை அழுத்தி இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ 2 ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு மேல் மாவு கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம கையில் வச்சுட்டு சென்டரில் இதை நம்ம இந்த பூரணம் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்க்கு, பன்னீர் ஸ்டஃபிங், அது இது உள்ளே வச்சுட்டு மாவை கொஞ்சமாக அப்படி இழுத்து விட்டுக்கலாம். இது கார்னர் 2 கார்னர் மட்டும் ஒட்டிக்கலாங்க. ஒட்டிட்டு இப்போ புடவை மடிக்கிற மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 4 அது போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக இருக்கிற கார்னரையும் நம்ம அழுத்தி மூடிடலாங்க. வெளியில் பூரணம் வராதபடி நம்ம அழுத்தி இது போல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது போல் மோமோஸாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஓப்பன் ஆகாதபடி நம்ம அழுத்தி முடிக்கலாம். இது போல் நம்ம எல்லா மோமோஸும் தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை போல் செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் இது போல் செய்து கொடுங்க. இதிலே நம்ம வெஜிடபிள்ஸும் செய்யலாம். கோஸ், கேரட் இது போல் மெலிசாக சீவிட்டு இதுலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி பன்னீர் வச்சு செஞ்சுருந்தேன். நான்வெஜ்ஜும் இதில் பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு நம்ம எது விருப்பமோ அதை வச்சு செய்யலாங்க. ரொம்ப அருமையான இந்த ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் டிஷ்ஷான இந்த மோமோஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது போல் எல்லாமே செஞ்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா மோமோஸும் செஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இட்லி தட்டு இல்லை இடியாப்பு தட்டு எடுத்துகிட்டு அதில் இது ஒவ்வொன்றா அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் இந்த தட்டு மேலே வச்சுட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான அருமையான ருசியான மோமோஸ் தயாராகிடுச்சுங்க. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான மோமோஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு விருப்பமான இந்த ஸ்நாக்ஸும் ஈவினிங் செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.